Hello everyone, welcome to Mrs. Sizzle. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான தந்தூரி சிக்கன்ல ஆட் பண்ற தந்தூரி மசாலா எப்படி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா நம்ம குயிக்கா ரெடி பண்ணிடலாம். சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த மசாலாவை எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பான் சூடானதும் அதுல ஒரு பே லீஃபை நல்லா 2-3 உடைச்சு சேர்த்திக்கோங்க. கூடவே 7 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் 4 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பிரைட் கலர் கொடுக்கும். 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. அதே சூடான பேனில் 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி இதையும் நல்லா ஆற விட்டுருங்க. சூடான பேனில் 2 ஜாதி பத்திரி, 1 டீஸ்பூன் கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 துண்டு காஞ்ச இஞ்சி, 1 சின்ன துண்டு மஞ்சள். சப்போஸ் உங்கள்கிட்ட மஞ்சள் இல்லைன்னு அப்படின்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். 3 கருப்பு ஏலக்காய், 5 நார்மல் ஏலக்காய், அரை ஜாதிக்காயை நான் கொஞ்சமாக தட்டி இதில் சேர்த்துருக்கேன். 3 பட்டையை சின்னதாக உடைச்சு நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கணும். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. ஓகே, இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். கொரன்னு அரைச்சாச்சு. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். இதே டைம்லையே நீங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சிடுங்க. நல்லா பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. இது கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு சின்ன பிளேட்டில் இந்த பவுடரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்பவே எளிமையான முறையில் தந்தூரி சிக்கன் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.